இனியா எல்லார்கிட்டயுமே எனக்கு என்ன நினைச்செல்லாம் கவலை இல்லை, என் வாழ்க்கையை நினைச்சு வருத்தம் இல்லை. ஆனா என்ன, அம்மாவை நினைக்கும் போதுதான், அம்மாவோட நிலைமையை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு கண் கலங்க. இதை பார்த்த பாக்கியா, ஏன் இனியா ஏன் அப்படி சொல்ற? நீ அந்த ஹோட்டலை மனசுல வச்சுட்டு தான் இப்படி பேசுறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், அந்த ஹோட்டலை பத்தி இதுக்கப்புறமா நீ யோசிக்கவே யோசிக்காத. உன் வாழ்க்கையை பத்தியும் உன் சந்தோஷத்தை பத்தியும் மட்டும்தான் இதுக்கப்புறமா நீ யோசிக்கிற. அதை விட்டுட்டு வேற எதை பத்தியும், ஏன் என்னை பத்தி கூட நீ யோசிக்கவே கூடாது. புரியுதா இல்லையா? இல்லைம்மா, என்னாலலாம் இப்படி சுயநலமாக இருக்க முடியாது. நான் கூடிய சீக்கிரம் அவங்க கிட்ட இருந்து நீ இழந்த ஹோட்டலையும் உன் சந்தோஷத்தையும் மீட்டு தருவேம்மா. இங்கே பாரு இனியா, என் சந்தோஷம் ஒன்றும் ஹோட்டலில் இல்லை, உன்னோட வாழ்க்கையில் தான் இருக்குது. நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாவே போதும், நானும் ரொம்பவே நல்லா இருப்பேன். அதே சமயம் நான் ஒன்று இப்போது கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒன்றும் கிடையாதே. அந்த புது ஹோட்டலில் எல்லாமே பிஸ்னஸ் நல்லா தான் போகுது. அப்புறம் இன்னொரு இன்டர்வியூவும் அட்டன் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். அங்கேயும் எல்லாம் பாசிட்டிவாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அதனால என் பிஸ்னஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நீ என்னை பற்றி யோசிக்கிறத முதல்ல நிறுத்து. ஈஸ்வரியும், ஆமாம் இனியா, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா சம்மந்தி வீட்டில் நீ ஒரு வேளை மறுபடியுமே ஹோட்டல் வேணும், அது வேணும், இது வேணும்னு சண்டை போட்டானா அப்புறம் நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. கோபி உடனே, என்னம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சம்மந்தி வீடு அது இதுன்னு. இதுக்கப்புறமா அவங்க யாரோ நம்ம யாரோ, என் பொண்ணும் எப்படியோ அந்த வீட்டில் போய் வேலை போகிறது கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே பாக்கியா எதுக்காக தேவையில்லாமல் தன்னோட ஹோட்டலை இழந்துட்டு போய் நிற்கணும்? அதெல்லாம் ஒரு அவசியம் கிடையாது. இனியா, நீ சொன்னதா கரெக்டு. முதல்ல உன் பேரில் இருக்க ஹோட்டலை பாக்கியா பேருக்கு மாற்றி ஆகணும். அதுக்கான ப்ராசஸை நான் உடனே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு உடனடியாக கால் பண்ணி அந்த விஷயமா பேசுறதுக்காக எடுக்கும்போது ஈஸ்வரியோ ஃபோனை கோவத்தோட கோபிக்கிட்ட இருந்து வாங்கிட்டு, இங்கே பாருங்க, பைத்தியக்காரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன இருந்தாலும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இங்கே பாரு இனியா, அம்மா சொன்ன மாதிரி முதல்ல அந்த ஹோட்டலை பற்றி கவலைப்படுறதெல்லாம் விட்டுடு. உன்னோட வாழ்க்கை தான் இப்போ முக்கியம். முதல்ல இனியாவோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிங்க. அதுக்கப்புறமா ஹோட்டல் அது இதுன்னெலாம் பார்த்துக்கலாம். புரியுதா இல்லையா? இப்படி ஈஸ்வரி பேசுறதை வச்சு நமக்கு நல்லா புரியுது. அவங்க மறுபடியுமே ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அவங்கள நிதிஷோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் இவங்க இப்படி யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பாக்கியாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்பவே கோவப்படுவாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பட் எங்கே இப்படி ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே சுதாகரும் அவங்களோட மனைவியுமே வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே கோபத்தில் அவங்கள முறைச்சி பார்க்க ஈஸ்வரி மட்டும்தான் கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் உள்ளவாங்க, வந்து உட்காருங்க. ஏ சித்ரா, வா, வந்தவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுன்னு சொல்ல. ஆமாம் சுதாகர், இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நாங்கள் முதல்ல உங்கள் எல்லார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு வந்தோம். நடந்ததுக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. உண்மையாகவே நாங்கள் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நீங்கள் என்னமோ என் தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சதை ஏன் மறைச்சிங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க. ஏன் என் தங்கச்சியை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அதை விட பூதாகரமான ஒரு உண்மையையே மறைச்சிட்டு என் தங்கச்சியை ஏமாற்றி கல்யாணம் கட்டிக்கிட்டு இப்போ எதுவும் நடக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் அவன் ஜெயிலில் போய் உட்காந்துருக்கான். ஒரு அக்யூஸ்டுக்கு எப்படி ஏன் தங்கச்சியை கல்யாணம் கேட்டு வந்தீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமாவே இல்லை. நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ச்சே, உங்களை நம்பி போய் நான் என் அம்மாவை நம்பாமல் இருந்தேன் பாருங்க. எல்லாம் ஏன் தப்பு. என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா? இங்கே பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி என் பையன் அந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறமா திருந்தி நல்ல பையனை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் எப்போ இனியா அவனோட வாழ்க்கைக்குள்ளே வந்தாலோ, அவளோட காதல் விவகாரம் தெரிஞ்சிச்சோ, அதுக்கப்புறமா தான் என் பையன் இந்த மாதிரி ஆகிட்டான். சொல்லப்போனால் நாங்கள் தான் உங்கள் மேலே கோவமாக இருக்கணும். என்ன மாறி மாறி நீங்கள் எல்லா குற்றத்தையும் எங்கள் மேலே செலுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாரு. இல்லைங்க, என்னங்க இவங்க நம்ம பையனை இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க? நான் தான் பேசுகிறேன்னு சொல்கிறேன்ல, கொஞ்சம் அமைதியாரு. என்ன ரொம்பவே ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ என் பொண்ணால தான் உங்கள் பையன் மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு அடிமையான மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை சம்மந்தி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவன் மேலே இருக்க பாசத்தால் அப்படி பேசிட்டா. எப்படியும் அம்மா பாசம் எப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. என் சம்மந்தி அம்மா கூட தான் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் கோவத்தில் பேசினாங்க. பட் அது எதையும் நாங்கள் மனசில் வச்சுக்கல. இருந்தாலும் சொல்கிறேன், பாக்கியா பேசினது எதுவும் தப்பாக எனக்கு தோணலை. சரி, இப்போ எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க? அந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்கள். இல்லை, எதுக்காக வந்தீங்கன்னா எப்படியும் இந்த பிரச்சனையை தீர்க்கணும்ல. தீர்த்துட்டு நான் என் மருமகளை என்னோடய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், நான் அங்கேயே தெளிவாக பேசிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமா என் பொண்ணு அங்கே வரமாட்டா. இல்லை சம்மந்தி, அப்படி பேசாதீங்க. எப்படி இருந்தாலும் இது நம்மளோட குழந்தைங்களோட வாழ்க்கை பிரச்சனை இல்லை. இது என் குழந்தையோட வாழ்க்கை பிரச்சனை. அதனால தான் நான் இதுக்கப்புறமா அவளை அங்கே அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொன்னேன். உடனே இனியாவும், ஆமாம் அப்பா சொல்கிறது கரெக்டு தான். இதுக்கப்புறமா நான் உங்களோட வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். நான் நிதிஷ்க்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன். அப்போ கரெக்டாக எழிலுமே அங்கே வந்துடுறாங்க. இதை கேட்டுட்டு அதிர்ச்சியில் எழில், என்ன லட்டு சொல்கிற? டிவோர்ஸா?
ஆமாண்ணா, இதுக்கப்புறமா என்னால் அவன் கூடலாம் வாழ முடியாது. நான் இப்போ தான் நியூஸை கேள்விப்பட்டு வந்தேன். பட் இங்கே என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு? உடனே பாக்கியாவும் எழில்கிட்ட, இங்கே பாரு எழில், மற்றதெல்லாம் அப்புறமா பேசலாம். இனியா, நீ சொல்கிறது கரெக்டு தான். நீ எடுத்த முடிவுக்கு நான் உனக்கு துணையாக இருக்கேன். இதுக்கப்புறமா அவன்லாம் உனக்கு தேவையில்லை. நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டு என் பொண்ணா இங்கேயே சந்தோஷமா இரு. அங்கே போய் நீ கஷ்டப்படணுன்ற அவசியமே கிடையாது. கோபியுமே, ஆமாம் இனியா, நீ எடுத்த முடிவு தான் கரெக்டு. ஆனால் என்ன, இதை நீ கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டா. முன்னாடி எடுத்துருந்துருக்கணும். அதுக்கு முன்னாடி இவன் மேலே ஒரு கேஸை மட்டும் கொடு. இவனை நான் ஆயுள் முழுக்க ஜெயிலே வச்சுருக்க. என்ன பண்ணணுமோ அதை பார்த்துக்கிறேன். என்ன தைரியம் தான் அவன் என் பொண்ணையும் அடிச்சிருப்பான். இதில் பதறி போன சுதாகரும், இல்லை இல்லை, அது அடிக்கலாம் செய்யலை, சும்மா ஏதோ தெரியாமல் தள்ளி விட்டுட்டான், அதனால் அவள் விழுந்துட்டா. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே பாரு இனியா, இப்படிலாம் எதுவும் பண்ணிடாதம்மா. இது இருந்தாலும் இது என் பையனோட வாழ்க்கை பிரச்சனை. நீ கொஞ்சம் பார்த்து யோசிச்சு முடிவிடுமா. இங்கே பாருங்க அங்கிள், எனக்கு அவன் மேலெல்லாம் கேஸ் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதை நான் பண்ண போகிறதும் கிடையாது. தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா என்னால் அவன் கூட வாழ முடியாது. அண்ட் ஆல்சோ ஒன் திங், நீங்கள் என் அம்மாவோட ஹோட்டலை அபகரிச்சிங்கள்ல, அதையும் அவங்கக்கிட்ட திருப்பி கொடுங்க. முக்கியமாக அவங்களோட ஹோட்டலையுமே அவங்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கணும். இதை மட்டும்தான் நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். அவங்களோட 2 ஹோட்டலும் அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்க பழையபடி அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸை நடத்தி ஆகணும். அவ்வளோதான் என்னோட ரிக்வஸ்ட் எல்லாமே. மற்றபடி உங்ககிட்ட இருந்து சொத்து பத்துன்னு எதுவுமே ஒரு பைசா கூட எனக்கு தேவையில்லை. எனக்கு டிவோர்ஸும் அந்த ஹோட்டலும் மட்டும் போதும். இதுக்கப்புறமா நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்களும் என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பண்ணால் பிரச்சனை வேறு மாதிரி போகும், புரிஞ்சுக்கோங்க. உடனே சுதாகரோட மனைவியும், எங்க அவ கேட்கறத கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா நமக்கு அந்த ஹோட்டலும் தேவையில்லை, இவளும் தேவையில்லை. என் பையன் சீக்கிரமாக வெளியே வந்துடுவான். வெளியே வந்ததுக்கப்புறமா அவனுக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதில் தலையிடாமல் இருக்காதான் நல்லது. ஏன்னா இவ கூட இருந்து அவன் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இங்கே பாரு, அமைதியாரு, கொஞ்சம் பொறுமையாரு. என்ன இருந்தாலும் இது என்னோட ஹோட்டல் பிஸ்னஸும் சம்மந்தப்பட்டது. அதனால இதில் அவ்வளோ சீக்கிரம் இப்படியெல்லாம் முடிவெடுத்துட முடியாது. கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிட்டு, இனியா கிட்ட, ஒரு நிமிஷம் இனியா, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு. ஏன்னா இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஈஸ்வரி, ஆமாம் இனியா, சம்மந்தி சொல்கிறது கரெக்டு தான். இதுக்கப்புறமா நீ இப்படிலாம் பாக்கியா மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன இருந்தாலும் மாப்பிள்ளை தப்பு பண்ணிட்டாங்கன்றதை நம்ம ஏற்றுக்கிட்டு ஆகணும். ஏன் நீயும் தப்பு பண்ணாமலாம் இல்லைல்ல? நீயும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனை காதலிச்சிருக்கல்ல? அதுவும் ஒரு தப்புனா இப்போ இது ஒரு தப்பு. தப்புக்கு தப்பு சரியாக போச்சு. அதனால இதுக்கப்புறமா நீ அவனை விட்டு பிரிஞ்சு வரணும். அப்படி இப்படிலாம் யோசிக்கக்கூடாது. தப்பை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து இதுக்கப்புறமாவது சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு. இங்கே பாருங்கள் சம்மந்தி, கூடி சீக்கிரம் உங்களோட பையனை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வர வழியை பாருங்கள். அப்புறம் அந்த போதை பழக்கத்தில் இருந்தும் முழுசாக அவன் வெளியே வந்துட்டான்னு எங்களுக்கு தெரிஞ்சா நான் என் பேத்தியை சமாதானப்படுத்தி அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும், அங்கே வந்ததுக்கப்புறமா என் பேத்தியை அவங்க கொடுமைப்படுத்தவும் கூடாது, சந்தோஷமாகவும் பார்த்துக்கணும். ஒருவேளை அவள் சந்தோஷமாக இல்லைன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போ இனியா எடுத்த முடிவை தான் நானும் எடுப்பேன். புரியுதா இல்லையா? நல்லா புரியுதுமா. ரொம்பவே நன்றி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையையும் நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கே நிதிஷை நான் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவேன். அப்புறம் அவனோட போதை பழக்கத்தை அடியோட விட வைக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். வா வா, நம்ம இங்கேருந்து போகலான்னு உடனடியாக இப்போவே இங்கேருந்து கிளம்பி போனாதான் பிரச்சனை அதிக லெவலுக்கு போகாமல் நம்ம தடுக்க முடியும்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கேருந்து தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு சுதாகர் அவசரமாக கிளம்ப. ஆனால் இதில் கடுப்பான பாக்கியாவும், கோபி இதுக்கப்புறமாவும் உங்கள் அம்மா இங்கே இருக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. அவங்கள கூட்டிகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கே கிளம்பி போயிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறமா இனியாவோட பிரச்சனையில் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இனியா, நீ எடுத்த முடிவு தான் நானும் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா நீ ஒன்றும் அவன் கூட சேர்ந்து வாழ அவசியம் கிடையாது. பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு டென்ஷன் ஆகிக்காத. கோபி, நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாக அவங்கள கூட்டிகிட்டு போங்க. என்ன பாக்கியா, என்னை வீட்டை விட்டு துரத்துறியா என்ன? ஆமாம், அது உங்களுக்கு இப்போ தான் புரியுதா என்ன? இதுக்கப்புறமாவும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் பொண்ணை கஷ்டப்படுத்துவீங்க. அதை நான் ஒரு காலம் அனுமதிக்கவே மாட்டேன். அதே சமயம் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நானும் உங்களை கஷ்டப்படுத்த வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் இதுக்கப்புறமா கொடுக்க மாட்டேணுன்னு பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை இப்போ பார்த்துருக்கீங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போடுங்க. ஏற்கனவே நீங்கள் பண்ண தப்பால் தான் என் பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கா. ஏன் நைட்டு கூட தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டா தெரியுமா? அந்த அளவுக்கு கஷ்டத்தை இதுக்கப்புறமாவும் நான் என் பொண்ணுக்கு தர விருப்பப்படல. அதனால் எனக்கு அவளோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணணும்னு நல்லா தெரியும். கோபி, தயவு செஞ்சு இவங்களை கூட்டிகிட்டு போங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ரொம்பவே கோவத்தில் நான் தப்பு பண்ணிட போகிறேன். உடனே ஈஸ்வரி, தப்பு பண்ணிட போகிறேன்னா என்ன அவமானப்படுத்த போறியா? இதுக்கு மேலே நீ அவமானப்படுத்த என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அதான் வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா போன்னு சொல்லிட்டல்ல. ஆனால் ஒன்று, என் பேத்தியோட வாழ்க்கைக்காக நான் எல்லா அவமானத்தையுமே தாங்கிக்க தயாராக இருக்கேன். ஏன்னா நீ சொன்னது உண்மைதான்.
என்னால தான் ஒரு தப்பான வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சிருச்சு, ஆனால் அதை சரி பண்ண வேண்டிய கடமை என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்க இனியாவோட வாழ்க்கையை சரி பண்ணுற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்றதை சொல்லாமல் சொல்ல. ஆனால் இதை கேட்டுட்டு கடுப்பான கோப்பியும், அம்மா என் கூட இப்போ வரீங்களா இல்லையா? இதுக்கப்புறமாவும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இருந்தா பாக்கியா சொன்ன மாதிரி உங்களால் என் பொண்ணு ரொம்பவே கஷ்டப்படுவா. ஒழுங்கு மரியாதையாக என் கூட வந்துருங்க. உங்களை நினைக்கும் போது எனக்கு வெறுப்பாக வருதுமா. நீங்கள் ஏதோ வயசானவங்க புரியாமல் பண்ணுறீங்கன்னு பார்த்தா இப்போது எல்லாத்தையுமே தெரிஞ்சு பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வாழ்க்கை இனியாவுக்கு சரிப்பட்டு வராது. அதுதான் என்னோட முடிவும். அதனால் இந்த முடிவில் நீங்கள் தேவையில்லாமல் தலையிடாதீங்கன்னு அவங்களவே ஈஸ்வரியை திட்டி அங்கேருந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக, இதை பார்த்துட்டு ஈஸ்வரி கண் கலங்கி போய், அப்போ எல்லாருமே என்ன ஒட்டு மொத்தமாக ஒதுக்கி தள்ளிட்டீங்கல்ல, இதுக்கப்புறமா நான் ஏன் உன் வீட்டில் கூட இருக்கணும்? எனக்கு யாரும் தேவையில்லை. நான் இதுக்கப்புறமா யார் வீட்லையும் இருக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு அவங்க ஒரேடியாக கோபி வீட்டுக்கு போக போகிறதில்ல, பாக்கியா வீட்லேயும் இருக்க போகிறதில்லன்ற முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த பாக்கியா கோபியோட முடிவை பற்றியும் ஈஸ்வரியோட முடிவை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறமா ஈஸ்வரி வேற எங்கே போக வாய்ப்பு இருக்குது? இதில் உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.